அடுக்குமாடி குடியிருப்பு என்றாலே அச்சம் ஏற்பட்டுக்கூடிய நிலையில அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவோரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோரும் என்னென்ன அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் முதல்வர் AR சாந்தகுமார் அவரிடம் கேட்போம். வணக்கம். அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவோர் என்னென்ன அம்சங்கள்ல முதல்ல கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக கார் பார்க்கிங் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வீடுகளுக்கு கொடுக்க தவற விடுறாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? கார் பார்க்கிங் என்பது ஒரு முக்கியமான அம்சம். கார் பார்க்கிங் இருக்க வேண்டியதுதான். ஆனால் கார் பார்க்கிங் இருக்க சொல்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த கார் பார்க்கிங் அமைச்சிட்டோம்னா இந்த செவுரை அங்கே அமைக்க முடியாது. அதனால ஒரு ஃப்ளோர் மொத்தம் காலம்ஸ்லேயே நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. ஆனால் இமீடியட் ஃப்ளோர் அபவ் பார்த்தீங்கன்னா காலமும் இருக்கும், வாலும் இருக்கும். அதனால இந்த கார் பார்க் இருக்கிற ஃப்ளோரு வீக் ஆயிடுது. இந்த வீக்னஸை ரிமூவ் பண்ணணும்னா இந்த கார் பார்க் இருக்கிற ஃப்ளோரில் ஷியர் வால்ல ஜுடிஷியஸாக பிளேஸ் பண்ணி கட்டினீங்கன்னா இந்த ஹரிசான்டல் லோடு எர்த்குவேக்கோ விண்டோ வர சொல்ல இந்த ஷியர் வால்ல அந்த லோடை எடுத்துக்கும். அதனால் சரியாக வடிவமைச்சு கட்டுற பில்டிங் நன்றாக பிஹேவ் பண்ணும். ஆனால் வடிவமைக்காத சாதாரண பில்டிங் போல தின் காலம்ஸ் வச்சு கார் பார்க் வச்சு கட்டினோம்னா அந்த காலம் பக்கிளாகி ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவோர் என்னென்ன அம்சங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும்? அதாவது வீடு வாங்க சொல்ல வீடினுடைய தன்மை, அதாவது சாயிலினுடைய தன்மை, அந்த சாயில் நல்ல சாயிலா, ஃபவுண்டேஷன் எந்த மாதிரி இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட்டு சரியா ஸ்ட்ரென்த் வந்திருக்குதா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்களா, இதெல்லாம் மிக மிக முக்கியம். ஒரு வரைபடத்தை பார்த்துட்டு இதனுடைய அப்பியரன்ஸ், இந்த பில்டிங்கினுடைய வெளிப்புற தோற்றம் நன்றாக இருக்கிறது என்று கட்டிடத்தை வாங்கக்கூடாது. இந்த வெளிப்புறம் தோற்றம் முக்கியம், ஆனால் அதைவிட மிக முக்கியம் சேஃப்டி. இந்த சேஃப்டிக்கு ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட் ஃப்ரேம் முக்கியம். அதனால இந்த ரீஇன்ஃபோர்ஸ் காங்கிரீட் ஃப்ரேம் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு சில நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் கூட இருக்கு. அதை பரிசோதிச்சு பார்த்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி டெஸ்ட் சர்டிபிகேட்ஸ், ஸ்டீலினுடைய டெஸ்ட் சர்டிபிகேட், காங்கிரீட்டினுடைய டெஸ்ட் சர்டிபிகேட், இதெல்லாம் பில்டர்கிட்ட கேட்டு வாங்கி பார்த்து செக் பண்ணதுக்கு அப்புறம் பில்டிங்கை வாங்கினீங்களான்னா நன்றாக இருக்கும். அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாதுகாப்பு என்ற அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீடுகளை வாங்கினால் வீடு நிலைத்து நிற்குங்கிறது அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் முதல்வர் சாந்தகுமாருடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசனுடன் பாஸ்கரன்.